MyBee3 ஆட்ஸில் ஒரே நாளில் OM, BM, SG. நீங்களும் இப்படி ஆகணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம MyBee3 ஆட்ஸ் ஸ்டோரில் போய் 360 ரூபா கட்டி ஃபேஸ் க்ரீம் வாங்கிக்கிட்டு பின்னும் வாங்கிடுங்க. பின்னு வாங்குறதுன்றது எப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் அதை ஆக்டிவேஷன் பண்ணணும். அது எப்படின்னா அந்த சைடில் இருக்க 3 கூட அழுத்திட்டு கீழே வந்து பின் லிஸ்ட்டுக்கு போங்க. அவங்க ஆக்டிவேட் பண்ணி விட்ருப்பாங்க. அதில் பாருங்கள் ஆக்டிவ்னு இருக்கும். அதை ஆக்டிவை வந்து டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு பாருங்கள். அதை தொட்டிங்கன்னா இங்கே 4+7 இருக்குது. 4+7 எவ்வளோ? 11. அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எப்படி வேணால் வரும். அந்த நம்பரை நீங்கள் இப்போ கரெக்டாக ப்ளஸ் பண்ணி போட்டுக்குங்க. 4+7 11. இப்போ சப்மிட் கொடுங்க. ஆக்டிவேஷன் பின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுங்களா? இப்போது வெளியில் வந்துடுங்க. பின் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. குட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3 கோட்டை தொட்டு ஜெனரேட்டரிக்கு போயிட்டு உங்களோட ஏர்னிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மொதல் 5 ரூபா சீலிங்கில் இருந்ததில் இப்போ இன்னையோட சீலிங் வந்து 7 ரூபா ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் காலையில் வரைக்கும் ஓஎம்மாக இருந்திருப்பீங்க. பணம் 360 ரூபா கட்டினதுக்கப்புறம் இப்போ பிஎம் ஆகிருப்பீங்க. இப்போ 7 ரூபாய்க்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 5 ரூபா பார்த்து வச்ச விளம்பரம் போயிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 ரூபாய்க்கு விளம்பரம் பார்க்கணும். அதுக்கு ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்துடும். விளம்பரம் பார்த்துட்டு கேப்சா அடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்லியாச்சு. இப்போ கேப்சா வந்துடும். இந்த கேப்சா அடிங்க. கேப்சா அடிச்சா 2 ரூபா உங்கள் சீலிங் 7 ரூபா சரியாயிரும். வெற்றிகரமாக 7 ரூபா சம்பாரிச்சாச்சு. ரைட்டு. இனிமேல் என்ன பண்ணணும்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எப்படின்றத ரொம்ப கவனமாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டு சீக்கிரம் நல்ல ஒரு ஏர்னிங்கில் வாங்க. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோடய அப்டேட்ஸ்லாம் வந்துடும். அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு எப்படி மூவ் ஆகுன்றதை நம்ம வீடியோவில் பார்த்துலாம். உங்களுக்கு தெரியாத கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் போட்டு சொல்கிறேன்.